இயக்குனர் எண்ணத்தை பிரதிபலித்த உதவி இயக்குனர். கிழக்கே போகும் ரயில் என்ற படத்திற்கு கவிஞர் முத்துலிங்கம் ஒரு பாடல் எழுதினார். பாடலின் பல்லவி இப்படி தொடங்கும்: மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ என்ற இந்த பாடலின் இரண்டாவது சரணத்தில் கரும்பு வயலே குறும்பு மொழியே என்ற ஒரு வரியை எழுதி, அதற்கு மாற்றாக இன்னொரு வரியையும் எழுதி, அங்கிருந்த ஓர் இளைஞரிடம் இரண்டையும் காட்டி எது நன்றாக உள்ளது என்று கேட்டிருக்கிறார். இந்த பாடலை ராதிகா என்ற புதுமுக நடிகை பாடி நடிக்க உள்ளார். அவரது உடல் வாகுக்கும் பார்வைக்கும் கரும்பு வயலே குறும்பு மொழியே என்ற வரிதான் பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார் அந்த இளைஞர். படத்தின் இயக்குனரும் இசையமைப்பாளர் இளையராஜாவும் வேறொரு படத்திற்கான வேலையை முடித்துவிட்டு கவிஞர் முத்துலிங்கம் இருந்த இடத்துக்கு வந்து பாடலை வாங்கி பார்த்துள்ளார்கள். இளையராஜா பாடல் மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறிவிட்டு வேறொரு வேலையை பார்க்க சென்று விட்டார். இந்த பாடலை வாங்கி பார்த்த பாரதி ராஜா பாடல் முழுவதையும் படித்துவிட்டு, ராதிகா என்ற புதுமுக நடிகை இந்த பாடலில் நடிக்க இருக்கிறார், அவருக்கு கரும்பு வயலே குறும்பு மொழியே என்ற வரி மிக பொருத்தமாக இருக்கும் என்று பாராட்டினாராம். உடனே கவிஞர் முத்துலிங்கம் பாரதி ராஜாவை பார்த்து, அந்த இளைஞர் யார் என்று கேட்டிருக்கிறார். அவர்தான் இந்த படத்தின் உதவி இயக்குனர் என்று அவர் பெயரை குறிப்பிட்டு, ஏன் கேட்கிறீர்கள் என்றாராம். இல்லை, நீங்கள் சொன்ன இதே வரியைத்தான் அவரும் அந்த நடிகையோடு குறிப்பிட்டு பாராட்டினார். உங்கள் இருவருடைய கருத்தும் ஒரே மாதிரியாக உள்ளது, உங்கள் உள்ளத்தை உணர்ந்தவராக உள்ளார் அந்த இளைஞர் என்று பாராட்டினார். அந்த இளைஞர்தான் பின்னாளில் திரைக்கதை அமைப்புக்கென பெயர் பெற்று சிறந்த நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டு தமிழ்நாட்டின் அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆரால் எனது கலையுலக வாரிசு என்று அறிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட பாக்யராஜ். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது இதுதானோ?